ஆயிடுச்சு. அவன் நம்மளவே போய் ஆக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேம்ப் வச்சுப்போம். நம்ம கேம்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம டீம்மேட்டை போயிட்டு அட்டாக் பண்ண சொல்லணும். அவங்க வந்தாங்கன்னா கரெக்டாக அடிக்கணும். 3 நிமிஷம் இந்த வீடியோ போகும். ஹெல்ப் பண்ணுங்க போஸ். பவர்ஃபுல்லாக இருக்காங்க டீமு. இவங்க ரொம்ப பவர்ஃபுல். இந்த மோதி ஜெயிக்கிறது கஷ்டம். இவ்வளோ பவர், வித்தியாசமான பவர். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அதுமாரி இந்த கேரக்டரோட பவர் வந்து இந்த மிஷின் வந்துடும். அந்த மிஷின் நம்ம ஏறி ஷூட் பண்ணிக்கலாம். சேஃப்டிக்கு மட்டும்தான். இறங்கிட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். அட்டாக் பண்ணால் அசலாக ஜெயிச்சிடும். நம்ம டீம் வாங்க போகுது. நம்ம அந்த எடுத்து போவோம். வச்சு கேம்ப் யூஸ் பண்ணி வச்சுப்போம். அப்போ நம்மளுக்கு சேஃப்டி. அங்கே தோவான். அவனை ஷெட் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறான். ஹெட் வைக்க முடியல. கடுப்பாக இருக்குங்க. ஆனால் இவன் இருக்கிறது ஓவர் பவர் தானே. அவன் சத்தியமாக உண்மையாக சொல்லணும். அவன் ஓவர் பவர். அவனா தோக்கடிது கஷ்டம். ஆனால் தோக்கடி ட்ரை பண்ணுவோம். நம்ம சும்மா அடிச்சா போவோம். காலி ஆகிடணும். நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. நாங்கள் தான் யாருன்னு நினச்சிங்க. போப்பு ஆஃப் தமிழ் நம்ம தான் சில யாராக இருந்தால் அடிச்சுக்கலாம். ஒன்றும் அவ்வளோ பேரெலாம் கிடையாது. அதுமாதிரி இவன் இருக்கானே, இவன் மட்டி போயிருங்க. இங்கே கவுத்தவன். நம்ம கேம்ப் எவ்வளோ பேராக இருந்தால் அசால்ட் அடிச்சு போட்டுவோம். நம்ம கேம்ப் பற்றி அவன்கிட்டே பயப்படலாம். நம்ம கேம்ப் அதை நினச்சும் பயப்பட வேணாம். ஆனால் பின்னாடி தூவாங்க. அவனை நினச்சி மட்டும் தான் பயப்படணும். இருக்கிறதே மோசமான ஆள் வந்தாங்க. இவனும் எப்படி கஷ்டப்பட்டு காலி பண்ணியாச்சு. அவங்க டீமாக நம்ம சொல்லணும். டக்குன்னு நம்ம டீமாக பி காணி போட்டுருவோம். நம்ம கொஞ்சம் போகலாம். ஒரு வீடான பார்த்துப்போம். ஒரு வீடு தான். நம்ம டிஃபென்ஸு நம்மளே எவ்வளோ பேர் நம்மளே ஒரு காலி பண்ணலாம். என்ன நியாயம்? நம்ம ஒரு காலி பண்ணணும். ஐயோ ஐயோ பார்த்தீங்களா? நாங்கள் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னோம். பார்த்தீங்களா? அதான் ஐயாவோட பவர். எப்பயுமே ஐயாவோட பவர் தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஜெயிக்க போவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஜெயிச்சாச்சு. என்ன பார்த்துக்கோங்க.